ஓகே. இதை வந்து நம்ம எப்படி டயக்னோஸ் பண்றது அப்படின்னு பார்க்கும்போது, ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம சென்ட்ரல் எக்ஸாமினேஷன். தைராய்டு எப்படி இருக்குன்னு நம்ம கிளினிக்கலா ஃபர்ஸ்ட்டு பார்க்கறது. அது வந்து முதல். அதுக்கப்புறமேலு நம்மளுக்கு வந்து பிளட் டெஸ்ட். பிளட் டெஸ்ட்ல வந்து இந்த T3, T4, TSH இதெல்லாம் எந்த லெவல்ல இருக்கு அப்படிங்கிறத நம்ம டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். அது இல்லாம நம்ம வந்து அல்ட்ராசவுண்ட் பண்ணி பார்ப்போம். அல்ட்ராசவுண்ட் பண்ணி பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து அந்த தைராய்டுல வந்து ஏதாவது டாக்ஸிக் நாடியூல் இருக்கா? இல்ல வேற என்ன பிரச்சனைகள் இருக்குன்னு நம்மனால கண்டுபிடிக்க முடியும். இது இல்லாம ரேடியோ அயோடின் அப்டேக் ஸ்டடீஸ்ன்னு இருக்கு. அதாவது நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம். தைராய்டு ஹார்மோன் புரொடியூஸ் பண்றதுக்கு தேவைப்படுற ஒரு முக்கியமான ஒரு எலிமெண்ட். ஸோ நம்ம இதில ரேடியோ ஆக்டிவ் அயோடின் நமக்கு உடம்புல குடுக்கும்போது, மத்த செல்ஸ விட தைராய்டு செல்ஸ் தான் வந்து அதிகமா இத வந்து உள்ள எடுத்துக்கும். ஸோ அது மூலமா வந்து தைராய்டு வந்து எப்படி ஃபங்ஷன் ஆகுது அப்படிங்கிறத நம்மனால பார்க்க முடியும். ஓகே. ஸோ இதுக்கு ட்ரீட்மெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது, மெயினா வந்து நம்மளுக்கு இந்த தைராய்டு ஹார்மோன் ப்ரொடியூஸ் பண்றத குறைக்கிறதுக்கு நம்ம மருந்துகள் மூலமா ட்ரீட் பண்ணலாம். இல்ல அவங்களுக்கு வந்து வேற ஏதாவது கட்டி மாரி இருக்கு அப்படின்னா, அந்த கட்டிய வந்து நம்ம இந்த ரேடியோ அயோடின் அப்ளேஷன் அப்படின்னு சொல்லி அது மூலமா அதாவது நம்ம ரேடியோ அயோடின் வந்து அதிகமா உடம்புல அது கரெக்ட்டான ஒரு டோஸ்ல குடுக்கும்போது, அது என்ன பண்ணும்னா, அந்த தைராய்டு செல்ஸ வந்து கம்ப்ளீட்டா பெர்மனன்ட்டா டிஸ்ட்ராய் பண்ணிரும். ஸோ அந்த மாரி நம்மளால ட்ரீட் பண்ண முடியும்.